நாட்டில் தேங்காய் விலை மீண்டும் அதிகரித்துள்ளதாக நுகர்வோர் தெரிவித்துள்ளனர். சில பிரதேசங்களில் தேங்காய் ஒன்று 180 ரூபாய் முதல் 200 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக நுகர்வோர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அத்துடன் சிறிய தேங்காய் ஒன்று 150 முதல் 180 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகின்றது. நாட்டில் தென்னை அறுவடையை விருத்தி செய்ய நாடை சுபீட்சமாக்கும் விருட்சம் என்ற தொலைநோக்கு கருப்பொருளின் கீழ் வடக்கு தென்னை முக்கோண எனும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் பருத்தித்துறை, சிலாபத்துறை மற்றும் கொக்குளாய் மற்றும் 3 நகரங்களை இணைத்து யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார் மற்றும் வவுனியா ஆகிய 5 மாவட்டங்கள் உள்ளடக்கி செயற்படுத்தப்படுகின்றது. அதேவேளை தேசிய உப்பு நிறுவனம் அயடின் கலந்த லக் உப்பின் விலையை குறைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி 400 கிராம் அயடின் கலந்த உப்புத்தூள் பாக்கெட்டின் விலை ரூபாய் 20 குறைக்கப்பட்டுள்ளதுடன் மேலும் 1 கிலோகிராம் உப்புத்தூள் பாக்கெட்டின் விலை 30 ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளது. 400 கிராம் உப்புத்தூள் பாக்கெட் 100 ரூபாய் விலையிலும் 1 கிலோகிராம் உப்புத்தூள் பாக்கெட் 200 ரூபாய் விலையிலும் 1 கிலோகிராம் உப்புத்தூள் பாக்கெட் 150 ரூபாய் விலையிலும் விற்பனை செய்யப்படுகின்றது. அம்பாந்தோட்டை, மகாலேவ, பூந்தலலேவ மற்றும் படுபலலேவ ஆகியவற்றில் உப்பு அறுவடை ஏற்கனவே தொடங்கியுள்ளதால் பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்கும் நோக்கில் இந்த வழியில் விலை குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.